where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. இந்தியாவில் ஒரு இருண்ட காலம் தோன்றி மறைந்ததுக்கு 50 ஆண்டு காலமாக இருக்கிறதா? நான் அப்பொழுது காட்பாடி எம்எல்ஏவாக இருந்தேன். அப்பொழுது என்ன நடந்தது? அப்பொழுது அந்த கொஞ்ச காலம் எங்களை விட்டு வைத்திருந்தார்கள். ஆனால் நாங்களும் பயங்கரமாக பேசிக் கொண்டிருந்தோம். கோவை மாநாடு முழுவதும் அதை எதிர்வலித்தது. அப்பொழுது இந்திரா காந்தி அமைச்சரவையில் இருந்த ஒருவரை அந்த அம்மையார் இங்கு அனுப்பி ஒரு காலத்திலே எனக்கு எந்த விதமான கைமாறும் கருதாமல் நான் என் ஆட்சி நடிப்பதற்கு உதவினார்கள். அவர்களை நான் உதவ விரும்புகிறேன். அவர்களுக்கு 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் தருகிறேன். அவர்கள் இனிமேல் அதை பற்றி பேசாமல் இருந்தால் போதும், தீர்மானத்தை கூட வாபஸ் வாங்க தேவையில்லை என்று சொல்லி அனுப்பினார்கள். அவர் வந்து தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸில் இங்கே உட்கார்ந்து கொண்டு தலைவரை கூப்பிட்டு கேட்டார்கள். தலைவர் அவர்கள், கொள்கைக்காக உருவான கட்சி எங்களது, சட்டம் ஒழுங்கு எல்லாம் போச்சு. நாங்கள் எங்களுக்கு எழுத்தும் பேச்சும் தான் உண்டு, அதுவும் போச்சு. ஆகையினால் எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட சமாதானத்துக்கு வர முடியாது என்று சொல்றாங்க. எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. நான் மேலே தலைவருக்கு சொன்னேன், இந்த ஊர் ஜெயிலுக்கு என்ன புடிச்சு போனா பழப்பழம் வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. எங்கள் ஊர் ஜெயிலுன்னா நான் பார்த்துக்கிறேன். என்ன இப்போ வாரம் வாரம் வந்து பார்ப்பாங்க. அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வரன்னு போயிட்டேன். எங்கள் ஊருக்கு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி தேவாரம் எஸ்பி வந்து கேட்டு போனாருன்னாங்க. சரி வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் தூங்கிட்டேன். என்ன எஸ்பி ஃபோன் பண்ணார். எப்போ சொன்னீங்க நான் வரேன் சார்னேன். இதான் நம்ம அம்மா பண்ணார். உடனே நானும் தோப்பு திருவங்களோட மாற சொல்கிறார் இருந்தார். அவர் அணைக்கட்ட எம்எல்ஏ. 2 பேர் தான் முதல்ல அரசு. எங்கள் 2 பேர் கொண்டு போய் அங்கே பகவதி முருகன் அப்போ ஜெயிலராக இருந்தார், சூப்பர்ண்டாக இருந்தார். அவர் எனக்கு அவர் தம்பி என் கிளாஸ்மேட். அது தம்பி எனக்கு தெரியும். சார் நான்லாம் வந்திருக்கிறோம். அவர் ரொம்ப ஜெட்டிலாக நடத்தினார். பேட்மிண்டன் கட்டி வச்சுட்டாங்க. எல்லாம் விட்டாங்க. கரெக்டாக நீங்கள் சமைச்சிக்கணுன்னாங்க. நமக்கு என்னென்ன புறவா என்ன கொடுத்துருவாங்க, எல்லாம் போதுன்ற அளவு கொடுப்பாங்க. அங்கே எஸ்ட்டுவா நாங்கள் தான் ஆளினா இருந்தோம். இங்கே கேள்விப்படி எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா வந்து சொன்னார், சென்னையில் நடந்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நிறைய செய்திகள் வந்தது. குமார் சாரேன் பயங்கரமாக அடித்து கையை பிடிச்சா காலை விடுறாங்க, சிட்டிபாபு இறந்து போயிட்டார் அப்படின்றது இதெல்லாம். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.